வணக்கம் ஸ்டாலின் அண்ணனுக்கு. அண்ணா நாங்க பூந்தமல்லி ஊராட்சியை சேர்ந்த காட்டு பக்கத்துல இருந்து பேசுறேன் நானு. எல்லாருக்கும் பட்டா வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய இடத்துல பட்டா கொடுத்ததா நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். ஆனா எங்களுக்கு நாங்க ஒரு 40 குடும்பம் இருக்கோம். 40 குடும்பத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேருக்கு தான் பட்டா கொடுக்குற மாதிரி பேசுறாங்க. அது என்ன முறைன்னு எனக்கு தெரியல. நீங்க மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு நினைச்சுதான் நாங்க ஓட்டு போட்டிருக்கோம். மக்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனா ஒரு வருஷமா நான் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க உங்க கவர்மெண்ட். நீங்க எனக்கு பட்டா கொடுக்கணும். பூந்தமல்லி ஊராட்சி காட்டுப்பக்கம் அங்க அங்க இருந்தா நான் பேசுறேன். எனக்கும் உடம்பு நல்லா இல்லாம போச்சு. இதனால என் கணவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அவரு கொரோனா காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்க முடியாம தான் இருக்காரு. ஸ்டிக் வச்சுதான் நடக்கிறாரு. நான் அதை பத்தி பேசும்போது என் வீட்டுக்காரால முடியாது, அவரு சம்பாதனை இல்லை, நாங்க சொந்தக்கார வீட்டுல இருந்துதான் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த கவர்மெண்ட்காரங்க வேணா உங்க வீட்டுக்காருக்கு 1500 ரூபாய் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்றாரு. 1500 ரூபாயில என்னால எப்படி குடும்பம் நடத்த முடியும்? நீங்களே சொல்லுங்க. நீங்க ஒரு முதலமைச்சர், உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு செலவு இருக்கும், எனக்கு ஏத்த மாதிரி எனக்கு செலவு இருக்கும். அப்போ எப்படி இது நியாயமா வருது? ஏன் எனக்கு எனக்கு ஏன் பட்டா கொடுக்கல? என்ன காரணம்? 4 வீட்டுக்கு கொடுத்துட்டு, ஒரே சர்வேல 4 வீட்டுக்கு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கலன்னா இது என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்க ஸ்டாலின் சார். நீங்க தான் முதலமைச்சர், உங்ககிட்ட தான் நான் கேட்க முடியும், வேற யார்கிட்ட கேட்க முடியாது. நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க, நீங்க லெட்டர் அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமா அனுப்புனேன்னு சொன்னேன். அதுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ற மாதிரி பண்ணிட்டு இப்போ 4 பேருக்கு மட்டும் பட்டா தர்ற மாதிரி பேசுறாங்க. இது என்ன உண்மை? என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல எனக்கு. இப்ப எலெக்ஷன் வேற வரப்போகுது. எனக்கு அதுக்கு முன்னாடியே நீங்க தயவு செஞ்சு எனக்கு பட்டா கொடுத்துருங்க. எலெக்ஷனுக்காகவா ஏதாவது பண்றீங்களா? என்ன ஏது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. எல்லாருக்கும் 5000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. எனக்கு அந்த 5000 ரூபாய் வரல. எனக்கு அதை பத்தி நான் பேச வரல. அதே மாதிரி என் கணவருக்கு 1500 ரூபாய் வருதான்னு கேட்டாங்க. அவருக்கும் வரல. அவரு கால் நடக்க முடியாம தான் இருக்காரு. என்கிட்ட இதெல்லாம் கேட்டாங்க. ஆனா ஏன் எனக்கு பட்டா கொடுக்கல? நாங்க வறுமையில இருக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறோம். நாங்க ஒண்ணும் அவ்வளோ பெரிய வசதியில் இல்லையே. இருக்கிறது ஒரே ஒரு வீடு. அந்த வீடும் இந்த மாதிரி பிரச்சனையா இருந்தா எப்படி சொல்லுங்க? 30 வருஷமா இருக்க, காசு போட்டு வாங்கின இடம், யார்கிட்டயும் புடுங்கி வாங்கல. அதனால என் வீடு எனக்கு வேணும். எனக்கு பட்டா கொடுங்க. கொடுக்கணும். நீங்க உங்க அரசு இதை செய்யணும். நன்றி.